சொன்னால் அந்த நூல் ரசிப்பது போன்றது. அத்துணை கடினம் இருக்கிறது அந்த நூல் வெளியீடு செய்தது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நூல். அதுவும் புது கவிதையில் எழுதியிருக்கிறார். உரைநடை கிடையாது, புது கவிதை. நீங்கள் எல்லோருமே உங்கள் கைகளில் ஒரு நூலை பெற வேண்டும் என்பது போல, ஒரு எண்ணத்தை தூண்டுவது போல அமைய வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் இதை சொல்லவில்லை. அவர் சோனியா காந்தி அம்மையாரை பற்றி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் ஒரு வரலாற்று நூலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா வரலாறு நூல் தான் எழுதியிருக்காரா, வேற எதுவும் எழுதவில்லையா என்று சொன்னால், இலக்கியங்கள் படைத்திருக்கின்றார், கவிதைகள் படைத்திருக்கின்றார், பல கட்டுரை நூல்களும் இருக்கின்றது. எண்ணிக்கை என்பது அவரால் சொல்ல முடியவில்லை. 50க்கும் மேற்பட்ட நூல்கள் என்று கூறியிருக்கின்றார். ஒரு 40 ஆண்டுகளாக தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே இருக்கின்ற ஒரு நல்ல ஆசிரியர் என்றுதான் சொல்ல வேண்டும், ஒரு எழுத்தாளர். அது மட்டும் இல்லை, 70வது அகவையில் அடி எடுத்து வைத்திருக்கின்றார். ஒவ்வொரு அடியும் அவர் எடுத்து வைக்கின்றது ஒவ்வொன்றுமே இலக்கியத்துக்காகத்தான் இருக்கிறது. அதான் அதனுடைய சிறப்பே. அதற்கு ஊன்றுகோலாக துணையாக நிற்பவர் யார் என்று கேட்டால் அவருடைய துணைவியார். காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுப்பவள் யார் கேட்டால் மனைவிதான், துணைவி. அவர் இல்லை என்றால் அவர்களால் செய்ய முடியாது. அதனால் இருவருடைய அந்த அன்பான நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் என்று ஏற்கனவே பேசினார்கள், அதன்படி நல்ல குடும்பம் அமைந்திருக்கிறது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் சரி, மனைவியும் சரி, அவருடைய உறவினரும் சரி, எல்லோருமே இலக்கியத்துக்கு அவரை தொண்டாற்றும்படி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தில் அந்த நூல் முகிழ்த்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கின்ற சமயத்தில் ஒரு பாடல் ஒன்று அவர் சொல்லியிருப்பார். அதாவது, ஒரு நல்லாட்சி மலருமே என்றால் புகழ வேண்டும், கெட்ட நரியாட்சி வர வேண்டும் என்று சொன்னால் இகழ வேண்டும் என்று சொல்லி. அப்போ புகழ்ந்து பேச வேண்டும் என்று சொன்னால் அது என்ன இருக்குது? அந்த மாதிரி அந்த நூலில் சோனியா காந்தி அம்மையாரை பற்றி சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்க, இந்திரா காந்தி அம்மையாருடைய மருமகள் சோனியா காந்தி அம்மையார். இந்திரா காந்தி அம்மையாரே ஒரு வைர பெண்மணி. அவர்கள் குடும்பத்தில் போய் இருக்கக்கூடிய அந்த பெண் ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இத்தாலி நாடு, இந்தியா, இங்கிலாந்து மூன்றும் ஒன்றாக இணைகிறது. இத்தாலி நாட்டில் பிறந்தவள் இந்திய நாட்டுக்கு மருமகளாக வருகிறார். இங்கிலாந்து நாட்டில் அவர்களுடைய காதல் பூத்தது. யாருடைய காதல்? சோனியா அம்மையாரும் ராஜீவ்காந்தியுடைய காதல். இப்படி அவர் அதை அழகாக தன்னுடைய நூலில் அதை முறைப்படுத்தி காட்டியிருப்பார். இந்த காதல் மறந்து எல்லோருக்கும் பாருங்க, எவ்வளோ நாடாடக்கூடியதாக இருந்தால் கூட காதல் என்பது எல்லோரோட உள்ளத்தில் முகிழக்கூடிய ஒன்று தான். அதே மாதிரி நம்முடைய எழுத்தாளர் ஒரு நல்ல ஒரு இலக்கியவாதி என்பதற்கு அடையாளமே, காதலை பாடாத இலக்கியவாதி யாருமே இருக்க முடியாது.